யூடியூப் இன்கம் எவ்வளவு? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு தான் சொல்லலாம்னு. சோ எங்களோட யூடியூப் இன்கம் ஹாய் லவ் பேண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ ரொம்ப நாளா வீடியோவே போடல. அது வந்துட்டு கொஞ்சம் சில பல விஷயங்கள்னால வந்துரும் வீடியோவே போட முடியல. நம்ம டைமும் கிடைக்கல, இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா. ஸோ எனக்கும் வீடியோ போடுறதுக்கு அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது, என்னன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன் நானு. அதுக்கப்புறம் சோ என்னதுக்காண்டி இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அதான் மறந்துட்டேன். சாரி. கொஸ்டின் ஆன்சர் வீடியோ. ஸோ கொஸ்டின் ஆன்சர் வந்து இன்னைக்கு காலைல தான் போட்டோம். நேற்றே போடலாம் தான் பிளானு. பட் இவனை பாக்குற டைல 2 பேரும் 8 மணி 8:30 தூங்கிட்டேன். ஸோ அதனால தான் பார்க்க முடியல. ஸோ கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, வீடியோல போலாமா? நிறைய பேர் ரொம்ப 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 நிறைய வித்தியாசமா கொஸ்டின்லாம் இந்த வாட்டி கேட்டிருக்கீங்க. ஓரளவுக்கு வித்தியாசமா கேட்டிருக்கீங்க. அதாவது புதுசா, அதாவது இது வரைக்கும் கமெண்ட் பண்ணாதவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்க. அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா கமெண்ட் பண்றதுக்கே ஒரு திறமை வேணும் முன் வந்து. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோன்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா என்னம்மா ரித்துக்குட்டி பின்னாடி விளாண்டுட்டு இருக்கான். இல்லடா உட்கார்ந்துருக்கான், சட்டை போடாம இருக்கான். ஸோ அது கம்யூனிட்டி கைன்ஸ்ல வந்துடுறதுனாலதான். ஜாக்லின் பாஸ்கர் அப்படின்ட்டு ஒருத்தங்க பட் சூப்பர்மான் அனுப்பியிருக்கீங்க. போட்டோவை பார்த்துட்டு சூப்பர்மான் அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேல இருக்க கொஸ்டினை பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் நாகலட்சுமி, ரெகுலரா வீடியோ போடுங்க. கண்டிப்பா வீடியோ போடுறோம். ஆமா, கண்டிப்பா இனிமே வீடியோ வரும். ஓகேங்களா? ஆமா, இனிமே வீடியோ புதுசா இருக்கும். ரீல்ஸுமே இந்த பாட்டு பாடி பண்றதை விட ஓன் கண்டென்ட் பண்ணலாங்கிறது நான் நினைக்கிறேன். சோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ அப்படி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவேன். பாத்தீங்களா, ஒரு மொட்டை ரூபம் வெளியே பின்னாடி ரெட்டி சட்டை போடாம இருக்கு, அதனாலதான். சோ கவிமா கொடிமா, ஆயாக்கா உங்க மேக்கப் வீடியோ போடுங்க. நீங்க என்ன கிரீம் யூஸ் பண்றீங்க ப்ளீஸ் சொல்லுங்க. கண்டிப்பா சிஸ்டர், அது நெக்ஸ்ட் வேணா ஒரு வீடியோவா போடுறேன். என்னென்ன பேஸ்ட் யூஸ் பண்றேன்னா, நான் அதிகமா எதுவும் யூஸ் பண்றது இல்ல. பட் நான் ட்ரை பண்றேன் போடுறதுக்கு. இப்போதைக்கு யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா கிரீமே நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். மேக்சிமம் வந்துட்டு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ், அப்புறமா அந்த ஒரு சோப்பு ஃபிளேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சோப் இருக்கு, அது மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்றா. வேற எதுவும் அவ்வளவா யூஸ் பண்ணது இல்ல. மேக்கப் வீடியோ வேணா தனியா போடுவோம், பாத்துக்கோங்க. சிரிக்கா நிறைய பேர் ரித்துவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சோ ரித்துவை பாருங்க. ரித்துக்குட்டி அப்பா 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 அத்தை அத்தை இங்க அத்தை இங்க அத்தை அத்தை வா. தாத்தா எங்க? தாத்தா வேண்டாமா? தாத்தா எங்க? வேண்டாமா? தாத்தா 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 அப்பா மட்டும் தானா? அத்தை அத்தை வா சொல்லு. வா அப்பா அத்தை வா. அப்பத்தா வைங்க, அப்பத்தா கூப்பிடு. அப்பத்தா வா 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 வா. வேண்டாமா? சாப்பிட்டியா? இல்ல சோறு வேண்டாமா? சோறு சாப்பிடுறியாமா? சோறு சாப்பிடுறியா? சோறு விட்டுட்டுமா? சோறு சாப்பிடுறியா? வேண்டாமா? சரி போதும், இதுக்கு மேல காமிக்க வேண்டாம். ஓகே ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் என்ன, திவ்யா ஸ்ரீ, ஹாய் சி, சமையல் வீடியோ போடுங்க. சண்டே ஒன் டே vlog போடுங்க. ஆமா, vlog போடுங்க. கண்டிப்பா சிஸ்டர், சண்டே ஒரு நாள் vlog போடுறோம். சண்டே கண்டிப்பா vlog கண்டிப்பா. நிறைய பேர் சண்டே ஆனா சமையல் வீடியோ எல்லாம் கேக்குறீங்க. ஓகே போடலாம். ஓகே, ஃபர்கானா ஃபராசு, ஹாய் சிஸ், இந்த பிக்ல நீங்க போட்டிருக்கிற பால் செயின் எவ்வளவு கிராம்? அது ஏன் இப்போ போடுறது இல்ல? போட்டிருக்கேன், அதே செயின் அது இப்பதான் கொஞ்ச நாளா போட்டுட்டு இருக்கா. வீட்டுல இருந்துச்சு சில பல, இதனால கொஞ்சம் இடவுல இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ இப்பதான் கைக்கு வந்திருக்கு, இப்பதான் போட்டிருக்கிறேன். அதே செயின் இப்பதான் போட்டிருக்கிறேன். மை ஃபேவரட் செயின், ரொம்ப ரொம்ப பிடிச்ச செயின்.
ஆவியா மணி வேல், ஹாய் அக்கா, தம்பிக்கு எத்தனை மந்த் ஆகுது அக்கா? தம்பிக்கு வந்து இப்போதான் 9 மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாசம் 13 வந்துச்சுன்னா 9 மாசம் ஸ்டார்ட் ஆயிரும். திலகவதி சதீஷ், ரித்து மொட்டைக்கு ஏன் சுபாவோட அம்மா வீட்டுல இன்வைட் பண்ணல? இல்ல சிஸ்டர், நீங்க பண்ணிருந்தீங்க. இன்வைட் பண்ணிருந்தோம். அத்தை அதான் சொல்லியிருந்தாங்க, போன வீடியோல கூட சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். அவங்களால வர முடியாத காரணம், அங்க எல்லாருமே ஊர்ல முளைப்பாரி போட்டாங்க. சோ அதனாலதான் அவங்களால ஊர் முளைப்பாரி போட்டாலே உங்களுக்கே தெரியும், ஊரை விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு கூட இருக்கும். நம்ம குலதெய்வ கோயில் அந்த டைம் தான் சிவராத்திரி வந்து மேக்ஸிமம் எல்லா ஊர்லயுமே நடக்கும் ஒரே நாள்ல. அதனாலதான் அவங்களால வர முடியல. விஜய பாண்டி, ராமண்ணா ஃபங்க்ஷன் போல தினமும் வீடியோ போடுங்க, உங்க வீடியோ எல்லாம் சூப்பர். தம்பி பிறந்த நாளுக்கு ஃபாலோவர்ஸ் கூப்பிடுவீங்களா? சண்டே விளாக் போடுங்க ப்ளீஸ் அக்கா. ராமண்ணா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகல நாங்க ஆல்ரெடி சொல்லிருப்போம் சிஸ்டர். நீங்க பழைய வீடியோ பாக்கலன்னு நினைக்கிறேன், அதை பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சண்டே விளாக் போடுங்க கண்டிப்பா. பர்த்டேக்கு ரித்து பிறந்த நாளைக்கு கண்டிப்பா எல்லாரையுமே ஃபாலோவர்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுவேன், இன்வைட் பண்றேன். அப்புறம் சண்டே விளாக்கு கண்டிப்பா போட்டுடலாம். நாளைக்கு தானே சண்டே, போட்டுடலாம். ஹாய் பிரதர், உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா இல்ல யாரு மோகன பிரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ, உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா இல்ல உங்க ஒய்ஃபை பிடிக்குமா? எனி ஒன் ஆன்சர் தான் பண்ணணும். 2 பேருமே பிடிக்கும்னு மட்டும் சொல்லக்கூடாது. இப்படி கேட்டா எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இவனுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அம்மா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னையும் அம்மா இவ்வளவு பிடிக்கும், அது ஈக்குவலா என்னையும் பிடிக்கும். நானே சொன்னேன் எப்படி, நீ சொல்லு. ஆமா அம்மாவை பிடிக்கும், அதே அளவுக்கு இவளையும் பிடிக்கும். நான் சொன்னது அப்படி அதான். விஜய் பாண்டி, அக்கா நீங்க ஃபேமிலியோட ட்ரிப் போங்க. கண்டிப்பா போகணும், நாங்க பிளான் பண்ணோம். பட் இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல எதுவுமே சாத்தியம் இல்லை, அதனால அதை அப்படியே கைவிட்டாச்சு. நெக்ஸ்ட் பிளான் இருக்கு, எனக்கு இருக்கு, கண்டிப்பா போகணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரவணன் அவங்க வந்து யூடியூப் இன்கம் எவ்வளவு? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு தான் சொல்லலாம்னு. சோ எங்களோட யூடியூப் இன்கம் அப்படிங்கறது வந்து அவ்வளவு பெரிய இன்கம்லாம் கிடையாது, ரொம்பலாம் நாங்க இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது. ரித்து பிறந்த டைம் வந்து நாங்க ஊர்ல இருந்தோம், அப்ப மட்டும்தான். அப்பதான் யூடியூப்ல வந்துட்டு இன்கம் ஒன்னே வர ஆரம்பிச்சு. அந்த டைம் அது எங்களுக்கு வந்துட்டு ஒரு பின்கோடு எல்லாம் கூகுள்ல இருந்து அனுப்புவாங்க, அது வர்றதுக்கு 2 மாசம் ஆயிட்டு எனக்கு. சோ அது எப்படா வரும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பின் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு காசே ஏற ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவு ஏறுச்சுன்னா ஸ்டார்டிங்ல 22,000 ரூபாய் ஆயிருச்சு, 24,000 ஏறிச்சு. அது ரித்து பிறந்து ஒரு 15 நாள் அந்த சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மொத்தமா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா 24,000 ரூபாயிலையும் 12,000 ரூபாய் கிட்ட வண்டிக்கு கட்டிட்டேன், இஎம்ஐக்கு. சோ அது மிச்சம் இருக்க காசை தான் அப்பாடா பேம்போஸ் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசே நிம்மதியா இருந்தது அப்பந்தான். ஏன்னா அந்த டைம் வந்துட்டு நானும் அங்கிட்டு வெளியங்கிட்டு போக முடியல, ஏன்னா பிள்ளை இருக்கிறதுனால அங்க போய் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு போக முடியல. சோ அந்த டைம் காசுலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த யூடியூப் பேமெண்ட் தடார்னு வந்து கையில நின்னுச்சு. மாசம் மாசம் அவ்வளவு வராது, ஏதோ ஓரளவு தான் வரும். ஒரு டைம் 12,000 வந்துச்சு, 14,000 வரும், 8,000 வரும். எப்படி அதெல்லாம் பார்க்க முடியாது, அவ்வளவுலாம் வரல. சும்மா இதான் நாங்க இது வரைக்குமே ஒரு 5 தடவை தான் எடுத்திருப்பேன் காசு. அதுல இருந்து நான் அதுல இருந்து சம்பாதிக்கவே இல்லை. ஜஸ்ட் எல்லாருக்கும் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஏறவே இல்லை, போன மாசம்லாம் அமௌண்ட் யூடியூப்ல ஏறவே இல்லை. போன மாசம் தான், ஆமா அதிகமா வீடியோ போடவும் இல்ல, ஏறவும் இல்ல. போன மாசம் ஃபுல்லாவே வீடியோ போடவே இல்லை, அதனால அப்படியே ஏறாம விட்டோம். அதுக்கு முந்தின மாசம் வந்து ஒரு 14,000 ரூபாய் ஏறிச்சு. யூடியூப்லயே சம்பாத்தியம் பண்ணி சாப்பிடுறாங்க, சத்தியமா கிடையாது. யூடியூப்ல சம்பாத்தியமே கிடையாது. நான் வெளியே போய் எக்ஸ்போசிங் போறது, கேமராவுக்காண்டி அப்பப்போ அங்கங்க போய் போட்டோ எடுக்கிறது, அந்த காசை வச்சுதான் நான் எல்லாமே வாங்குறேன். இந்த யூடியூப் காசுங்கிறது என்னோட சாப்பாடு செலவுக்கு, வெளியே எங்கிட்ட போறோம் வைக்கிறோம்னா அந்த செலவுக்கு கரெக்டா இருக்கு. இஎம்ஐ கட்டுறதுக்கு இந்த காசை பயன்படுத்திக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் இஎம்ஐ கட்டுவதற்கு யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, போதும், முடிஞ்சது. ஒருத்தர் லைஃப்ல நல்லா இருக்கானா நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான்.
ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. இந்த வாட்டி ரொம்ப தான் கம்மியா தான் கேட்டிருக்காங்க. இல்ல இன்ஸ்டாலயும் கேட்டிருக்காங்க, நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால இருக்கீங்களா? நான் தான் யூடியூப்ல கேளுங்கன்னு சொல்லி தானே லிங்க் கீழே கொடுத்தேன். இன்ஸ்டால கேட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல. போல உங்களுக்கு கல்பனா PKPA ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் சிஸ்டர், தம்பி பிரதர் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு சிஸ்டர். டெய்லி வீடியோ போடுங்க சிஸ்டர், லாங் வீடியோ. ஓகே, கண்டிப்பா போடுறோம், கண்டிப்பா போட்டுறோம். அப்புறம் 2வது கொஸ்டின், உங்களோட வால்பேப்பர் என்ன சிஸ்டர் வாட்ஸ்அப் டிபில என்ன சிஸ்டர்? 3வது, பிரதரோட வால்பேப்பர் என்ன சிஸ்டர் வாட்ஸ்அப் டிபில? என்னோட வால்பேப்பர்ல வந்து இவங்க போட்டோ, இவங்கன்னா நாங்க 2 பேரும் எடுத்த போட்டோ தான் 2 பேரும் டிபியுமே இருக்குது. வால்பேப்பர்ல சேம் அதே தான் இருக்குது. எல்லாத்துலயுமே அதான் வச்சிருக்கோம். ஏன்னா போட்டோ மட்டும் வேற வேற போட்டோ வச்சிருக்கோம். அப்புறம் 4வது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா. அப்புறம் 4வது, சமைக்கிற வீடியோ போடுங்க சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு சண்டே vlogல போட்டு பார்ப்போம். கண்டிப்பா போடுறோம். அதானே. அசீனா சீன் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க எப்போ சொந்தமா வீடு கட்ட போறீங்க? உங்களுக்கு லேண்ட் இருக்கா? கண்டிப்பா எங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்குது. வீடு கட்டணும். வீடு இருக்குது. வீடு இவங்களுக்கு அமுதாபுரத்துலயும் இருக்குது. எனக்கும் வீடு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தென்காசியில வீடு கிடையாது. தென்காசியில வந்து நாங்க இங்க ஒத்திக்கு தான் இருக்கிறோம் ஃபேமிலியாவே. இப்பதான் வீடு வந்துட்டு நான் எனக்கு இங்க கட்டணும், இங்க வந்து விலைக்கு வாங்கணும்னு ஆசை. சோ அதுக்காக நான் கஷ்டப்படுவேன் அந்த வீடை வாங்க. கண்டிப்பா சொந்த வீடு நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே சொந்த ஊர்ல ஒரு சின்ன வீடு மணிக்கு ஏதாவது இருக்குல்ல, தாத்தாவோடது அப்படி இருக்கும்ல, அந்த மணி தான் எனக்கும் இருக்கு, அவளுக்கும் இருக்கு. சோ நமக்கு நம்மளா கட்டணும், அவ்வளவு. மாமனார் கட்டினாங்க, பட் இன்னொரு வீடு சொந்தமா வாங்கணும்னு ஆசை. வாங்குவோம் கண்டிப்பா. பாட்டியோடது இருக்குல்ல வீடு. அது ஆல்ரெடி நம்ம ஊர்ல 3 வீடு இருக்கு. தாத்தா வீடு, பாட்டி வீடு, அப்புறம். சரி, அடுத்து இன்ஸ்டால போ. சோ அடுத்து இன்ஸ்டாக்குள்ள போயிடலாம். ரொம்ப சோ மது 2727 அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க அருளக்கா மாதிரி மேக்கப் போடுங்க, ஹேர் எப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ண போறீங்க, வீடியோ போடும்போது மைக் வச்சுட்டு பேசுங்க அண்ணா அக்கா, வாய்ஸ் சரியா கேட்க மாட்டுது. அன்னிய மாதிரி மேக்கப் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்றேன். நான் அந்த அளவுக்கு எனக்கு மேக்கப் பண்ண தெரியாது, பட் ட்ரை பண்றேன். அப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து ஆல்ரெடி பண்ணிருந்தேன். நம்ம ஒர்க் பண்ணும்போது ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து பண்ணும்போது நல்லா இருக்கும், பட் கொஞ்ச நாள் போக போக முடிஞ்சிரும். 6 மாசம் தான் கரெக்டா ஃபாலோ பண்ண. அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனரால கரெக்டா யூஸ் பண்ண முடியல. அதனால அதை அப்படியே விட்டுட்டனால ஹேர் எல்லாம் போச்சு. நெக்ஸ்ட் பண்ணா பார்க்கலாம், ட்ரை பண்றேன். வீடியோ போடும்போது மைக் வச்சு பேசுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேது. ஓகே சிஸ்டர், வீடியோ வந்து மைக் வச்சு பண்ணிடலாம், அவ்வளவுதானே. ஸோ அவ்வளோதான். கொஸ்டின் எல்லாமே எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ரீல்ஸ் வந்துட்டு நான் சொன்னதுதான். ரீல்ஸ் வந்துட்டு நாங்கள் ஓனா பண்ணலாமா இல்ல அந்த பாட்டு பாடியே பண்றாங்களே அந்த மணிக்கே பண்ணலாமா அப்படிங்கறத வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறதுனே தெரியல. யூடியூப்ல என்ன வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த ஐடியாவுமே வர மாட்டேங்குது. சோ அதனாலதான் வீடியோவே போடவே தோணல. சொல்லப்போனா வீடியோ எடுத்து இது பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் இவனை பாத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஏதோ போர் அடிக்குதுன்னா இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. என்னடா வீடியோ போடுறது, என்ன இப்படி வீடியோ கண்டென்ட் இது பண்றதுன்னு எதுனே தெரியல. ஸோ ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுறோம், இந்த மாதிரி வீடியோ போடுறோம். ஓகே, அடுத்து ஏதாவது ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். பாய்.